ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த சனி வக்ர பயிற்சின்றது ஒரு சாதகமான பயிற்சிகளா அல்லது சோதனைக்கான பயிற்சிகளா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முழுமையாக சொல்ல போகணுன்னாக்கா, இந்த மகர ராசி என்பர்கள் இந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் ஒருபடி முன்னோக்கி வந்துட்டுருக்கீங்க. அதுவும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதுக்கான அதிர்ஷ்ட காத்துக்களே வீச தொடங்கியிருக்குன்னு சொல்லணும். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த 2026ஆம் ஆண்டுக்கு முன்பாக ஒரு 7 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள்னு சொல்லலாம். கடந்த 7 வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகிறது, நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுறது, வாய் கட்டியது கை கட்டலையன்ற மாதிரி கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த கால வாழ்க்கையானது வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டில் தான் உங்களுக்குன்ற ஒரு உத்வேகம், தனித்திறமை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உதயமாகிருக்குன்றீங்க. ஆனால் அந்த நேர காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறதுன்றது எனக்கு தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு கிரகமும் தன்னோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்றது, அதுவும் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்றார்னா அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நேர்கதியில் சென்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் கிடைக்கும். உண்மையாலுமே கடந்த ஜனவரியிலேருந்து இந்த நேரம் வரலுமே ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. கிடைக்கப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் தன்னை தேடி வருது, வாய்ப்புகள் நம்மளே தேடி வருது, நாம் செயல்படுத்துறதுக்கு தான் நமக்கு காலதாமதமாகுதுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனைகளும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ 7.5 சனி காலகட்டத்தில் இந்த சனி பகவான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கொடுக்காமல், அதாவது உங்களை செய்ய வேண்டிய கர்மாக்களை முழுமையாக கொஞ்சம் விட்டுருவார். அது இந்த நேரத்தில் செய்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் இதில் ஒரு சில நன்மைகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஒரு கெடுதலான அமைப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வுகளுக்கு இந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ன்றது எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த 7.5 சனி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசி என்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த சட்ட சிக்கல்கள் சந்திக்கப்பட்ட ஒரு நபர்களுக்கு இந்த நேரத்தில் தான் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் உதயமாகுங்க. அப்போ இதனால் வரலும் பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த நேர காலகட்டத்தில், அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10க்குள்ளார ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் கண்டிப்பாக அந்த தீர்வில் நீங்கள் வெற்றி பெற்றே தீர்வீங்கன்றது ஆணித்தரமான ஒரு கருத்துங்க. மிகப்பெரிய மன நிம்மதிகளாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ எடுத்தோடனே நினச்சிக்கலாம், ஏற்கனவே வந்த பிரச்சனைகளா, கடந்த கால நிகழ்வுலாம் எண்ணி பார்த்தாவே மனசு கஷ்டமாக இருக்குது, திரும்பவும் சனி வக்ரமாகி பின்னோக்கி வராரா, என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, மன நிம்மதி குறைஞ்சி போயிடுவேன்னு கவலைப்பட வேண்டாம். ஆனால் எந்த ஒரு கஷ்டங்கள் கஷ்டமாதிரி நீங்கள் வந்தாலும் முடிவில் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களில் தடைபட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதை பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸில் இருந்ததுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அந்த தீர்வுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தரும். வெகு நாட்டில் விற்கப்படாத நிலங்கள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய சொத்து சாங்களாம் விற்பனைக்கு வரத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10 வரலும் ரொம்ப அலைச்சல் திருச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன உளைச்சல்கள் முன்பு போலவே இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் போய் போராடினீங்களோ அதே மாதிரி போராடி தான் ஒரு சில காரியத்தை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கடந்த 2026க்கு முன்பாக 7 வருஷ காலகட்டங்கள் போராடி ஒன்றுமே கிடைக்கல, ஏமாந்து போயிட்டீங்கன்றதான் உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கி வருவீங்கன்றீங்க. அப்போ இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்தால் 2ஆம் இடத்துக்கு வருவார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ தனஸ்தானத்தில் கை வைக்கிறனால தன பிரச்சனைகள் வரலாம், வருமான குறைபாடுகள் ஏற்படலாம், குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியற்ற சூழல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ இவரின் பார்வையானது எந்த இடத்துக்குலாம் படம் இருக்கோ அந்த இடங்களானது புனிதமடைகின்றீங்க. அப்போ இந்த நேர காலங்களில் பார்வையானது உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு படம் இருக்கனால, 8ஆம் இடம் என்பது உடல் சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கு உடலில் கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் வரலாம், மன சோர்வுகள் ஏற்படலாம், அதுக்காக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் ஆயுளுக்கு பங்கம் எதுவும் கிடையாது.
அதே நேரத்தில் மகர ராசி என்பவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் உங்களோட உடல்நிலையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சரியான ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். இந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா, இந்த மகர ராசி என்பவர்கள் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதா தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லணும். அப்போ 7 சனியின் தாக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். அதனால் மகர ராசி என்பவர்கள் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த 2026 ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. ஒரு சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். மிக விரைவாகவே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திடும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மகரம். யாருங்க அதிபதி? யாரு? ஏன் மேனேஜிங் டைரக்டர் யாரு? பயமும் தயக்கமும் தங்களது தோல்வியின் பயணம். பயமும் தயக்கமும் தங்களது தோல்வியின் பயணம். துவலாமல் பிறலாமல் முயற்சியோடு செய்யும் எந்த வேலையும் எதுக்கு தயக்கம், எதுக்கு மயக்கம், எதுக்கு கலக்கம், எதுக்குமே சிந்திக்காமல் செயல்படக்கூடியவங்க மகாராசனாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள். மகாராசனாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள், உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன், உங்களுக்கு அதிபதி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாங்க, திருநெல்வேலிக்காரர், நாராயண பிள்ளை. நாயை கொண்டாலும் நடுத்தரில் வச்சு கொள்ள வேண்டா, டேய் ஒழுங்கா படிடா அப்படின்பார், ஒழுங்கா அஸ்ட்ராலஜி படி அப்படின்பார். எம்எஸ்சி படிக்கும்போது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பார், அந்த அளவுக்கு தைரியமாக இருப்பார். வீரியம், விஜயம், வெற்றி எல்லாம் எல்லாம் வழிகாட்டணும்டா. நான் வழி தவறுனா நீ எங்கட போவ அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும், உங்களது பிள்ளையா இருந்தாலும், ஒரு தாயினுடைய சொந்த பிள்ளையா இருந்தாலும்
தாய் சொல்ல தட்டாத பிள்ளையாக இருந்தாலும் தர்மத்தை கைவிடுவதில்லை, தர்மத்தை நியாயப்படுத்த விரும்புவதில்லை. எப்போதும் நீதி அரசராக இருப்பதற்காகத்தான் சனீஸ்வரர் இருப்பார். எனவேதான் மகரமா இருந்தாலும் சரி, கும்பமா இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு அதிபதியில் உங்க தசாபுத்தி என்ன வேலை செய்யுது, உங்க தசாபுத்தி என்ன வேலை செய்யுது. அப்ப மகரத்திற்கு 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 5ஆம் இடத்தை கண்டிப்பா என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னதுதான், உங்களுக்கு உரிய ராசி, நட்புக்குரிய ராசி. அப்போ பின்னோக்கி போகும்போது பகையா மாறுறாரு, சரியா கொடுக்க மாட்டாரு, தடையை கொடுக்குறாரு, பொருளாதாரத்துக்கு தடையை கொடுக்குறாரு, பொருளாதாரத்தில் தடையை கொடுக்குறாரு, படிப்பில் தடையை கொடுக்குறாரு, திருமணத்தில் தடையை கொடுக்குறாரு, குழந்தை பாக்கியத்தில் தடையை கொடுக்குறாரு, எல்லா வெளிநாட்டுக்குரிய வீழ்ச்சியிலையும் தடையை கொடுக்குறார். ஆனால் 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாருல்ல. 5ஆம் இடங்கிறது குழந்தை இல்லையா? 5ஆம் இடங்கிறது ஞானம் இல்லையா? 5ஆம் இடங்கிறது குரு இல்லையா? 5ஆம் இடங்கிறது கல்வி இல்லையா? 5ஆம் இடங்கிறது குலதெய்வம் இல்லையா? அதை 3ஆம் பார்வை பார்க்கறதுக்கும் போது ஏதாவது ஒன்று செய்யும், அதையும் செஞ்சிருவார். அவருக்கு பேர் தான் தர்மர். அவருக்கு பேர் தான் தர்மர். இல்லைன்னா அவருக்கு நீதி அரசன் சொல்ல முடியாது. ரைட்டா? அடுத்து பாருங்க, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 9ஆம் இடம் தகப்பனார், 7ஆம் பார்வை பார்க்கிறார். அதுவும் விசேஷமாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 12ஆம் இடத்தை, இது கொஞ்சம் சிக்கல். 12ஆம் இடம், நீ செலவழிச்சுட்டே இருப்ப, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? என் தலையில எழுதியிருக்குதா? எப்படி? நீ செலவழிச்சுட்டே இருப்ப. 12ஆம் இடம், நீ வெளிநாடு போவ, எங்கெங்கே போவ, நீ வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போவேன். ஆஸ்திரேலியா போவேன், ஆப்பிரிக்கா போவேன், ஆசியா போவேன், வியட்நாம் போவேன். அங்கே கப்பலில் அங்கே படகு போக்குவரத்து சீரழியும், அங்கே நெருப்பில் இருக்கும், பஞ்சபூதங்கள் அழியும். அப்போ 10ஆம் இடம் வருமானம். அப்போ 10ஆம் இடத்தை பார்வை வருமானத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா? அப்போ மற்ற குழந்தைகள் என்ன ஆகுறது? மற்ற குடும்பம் என்ன ஆகுறது? மற்ற குடும்பம் என்ன ஆகுறது? மற்ற குழந்தைகள் என்ன ஆகுறது? அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. ஆக மொத்தம் 10ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை 10ஆம் வரை பார்க்கும்போது நீ அப்போ கிராமத்தில் கேட்பாங்கல்ல, ஏண்டா டேய் நீ ஊரா சுற்றுறதுக்கு என் காசு தான் கிடச்சிச்சாடா? நீ ஊரா போய் சொல்லி பொழைக்கிறதுக்கு என் சொத்து தானடா விற்கணும்? தகப்பன் கேட்பானா? கேட்க மாட்டான். தகப்பன் கேட்பானா? கேட்க மாட்டான். 12ஆம் இடத்தை 10, அப்போ கவனமாக இருத்தல் வேண்டும். அப்போ எந்தெந்த வகையில் தொழிலாளி, உழைப்பாளி நீங்கள் தான், முதலாளி நீங்கள் தான். 32 வயதுக்கு மேல் மிகப்பெரிய உச்சஸ்தானத்தில் வரக்கூடியவர் நீங்கள் தான். என்னதான் மகரத்துக்கு அவர் உங்களுக்கு சொந்தக்காராக இருந்தாலும் எப்போதுமே பாருங்க, சனீஸ்வருடைய கேரக்டர் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பகையானவங்களுக்கு நன்மையை செய்வதை விட அவருக்கு நெருக்கமானவர், அவருக்கு நட்பானவங்களுக்கு தீமை செய்வதில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நேயர்கள் புரியுதா புரியலையா? அதாவது பகையானவங்களுக்கு நன்மையை செய்வதை விட நட்பானவங்களுக்கு தீமை செய்வதில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி தவறாதவர், நீதி அரசர், தர்மத்தின் தலைவன். அதனால தான் அவரை கண்டா எல்லோருக்கும் பயம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கருப்பு சம்மந்தப்பட்டது, கார் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ளது, பூமிக்கு கீழே உள்ள பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லா தொழிலும் கரெக்டாக செஞ்சால் கரெக்டாக கொடுப்பார். சனீஸ்வரர் கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மடியில் இருந்தால் தான் சார் வழியில் பயம். மடியில் தான் ஒன்றும் இல்லையே, ஏன் நம்ம பயப்படணும்? அப்படிப்பட்ட தன்மை உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள், உத்திராடம், அவிட்டம், திருவோணம். அப்போ மாரகாதிபதி ஸ்தானம் எங்கெங்கே இருக்குங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா அவங்க மாதிரி முன்னேற்றம் அடைவதற்கு யாரும் கிடையாது. பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒளிமயமான காலங்கள். பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வரலாற்று பொக்கிஷமான காலங்கள். பின்னோக்கி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அவங்க பெட்டகத்தில் எழுதக்கூடிய வரிகளாக மாறக்கூடிய இடம்தான் மகர ராசி. அதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா வச்சிருக்கிறோம்.
அதனால தான் காலபுருஷனுக்கு அந்த தொழிலுக்குரிய இடத்துல, தொழிலின் தந்தை யாரு? சனீஸ்வரர். ஆயுளுக்கும் தொழிலுக்கும் யார் தந்தை? சனீஸ்வரர். அப்படிப்பட்டவரை வச்சிருக்கிறோம். அதனால மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அடக்கி வாசி. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களை அப்படியே குளிர வச்சு கொண்டு வந்து கவனமா இருங்கன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா உங்களுக்கு தான் பிள்ளைன்னு சொல்லி உங்களை தவழ்ந்து விட மாட்டார், கொஞ்சம் கடுமையாக தண்டிப்பார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அகலக்கால் வைக்காம இருப்பதை மட்டும் சிறப்பு. ஏற்கனவே குருவரை பார்க்குறாரு கோச்சாரத்தில், அதுவரை உங்களுக்கு 7ஆம் பார்வை வேற பார்க்குறாரு. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தைரியத்தை வச்சுக்கொண்டு உங்களுடைய தொழிலை வெற்றி மேல் வெற்றியை போடுங்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தெத்துப்பட்டி ராஜா காளியம்மன், கொடுமுடி முருகப்பெருமான், கொடுமுடியில் இருக்கக்கூடிய 3 தெய்வங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு, பிரம்மம் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணி காவிரியில் குளிங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பிராப்தத்தை உங்களுக்கு சேரும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள். அப்போ இந்த சனி வக்கரம் அப்படின்றது இந்த 2026 இதே மாதம் ஜூலை மாதத்தில் 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலேயே அவர் வக்கரம் அடைகிறார். அப்போ தன்னுடைய இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ராசியிலேயே இந்த வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னா அதாவது 4.5 மாதம். ஜூலை மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 31 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதத்தில் ஒரு 31 நாள், நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள், டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11 நாள். ஆக மொத்தம் ஒரு 138 நாள், அதாவது ஒரு 4.5 மாதம். இதை நீங்கள் தமிழ் மாதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி இருந்து, அதாவது கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வரை. அப்போ கிட்டத்தட்ட இந்த 138 நாள், அதாவது 4.5 மாதம் இன்னைக்கு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு? பொதுவாக நல்லது கொடுக்க போறாரா இல்லை கஷ்டத்தை கொடுக்க போறாரா அப்படின்ற கேள்வி வரும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வக்கரமா இது இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் பொதுவாக உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஜீவன சனியா இருக்கிறார். ஜீவன சனின்னா என்ன? தொழிலுக்கு பிடிச்ச சனி. அப்ப தொழிலுக்கு எப்ப பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார். அப்போ 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா இருந்து இப்ப ஜீவன சனியா வந்திருக்கிறார். அப்ப இந்த ஜீவன சனியா வந்தவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலமா மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் அடிச்சு சொல்லுவனுங்க, நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும், வேலையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வேலை சார்ந்த குழப்பங்கள். வேலையில மட்டுமா பிரச்சனையான்னு கேட்டா இல்லை, மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பேரும் புகழும், செல்வாக்கு, செல்வங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, சார் வீடு உள்ள காசு வச்சிருந்த சார், ஆனா இன்னைக்கு நிலம் என்ன, வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவுற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஒரே விஷயம்தான், பணம் பற்றாக்குறை, ஃபைனான்ஸ் ரீதியே லாக் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வருமானம் அங்கே வந்தாதான் இங்கே செலவு பண்ண முடியும். அப்போ ஜீவன சனி, தொழிலுக்கே பிடிச்ச சனி. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? தொழிலை லாக் பண்ணியிருப்பாரு. ஆனால் உங்களால் இன்னைக்கு மற்றவங்க நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க, மற்றவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் நிலைமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி. சிலர் அப்பா அம்மாவுடைய பலத்தை நம்பி வாழலாம், சிலர் சகோதரன் சகோதரியுடைய பலத்தில் வாழலாம், சிலர் மனைவியோட சப்போர்ட்ல கூட வாழலாம். ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய பலம் கிட்டத்தட்ட அப்படியே டவுன் ஆயிடுச்சு.
அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா வீட்டில் மதிப்பு மரியாதை குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அதனால இது எல்லாத்துக்குமே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 90% பேருக்கு கண்டிப்பாக இது மாதிரி இருந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த 1.5 வருஷமா கிணத்துல போட்ட கல் மாதிரி. சார் இது எல்லாமே நான் பார்த்துட்டேன், தெரிஞ்சதுதான். இதுக்கு மேலே எனக்கு எப்படி இருக்க போகுது? அற்புதமாக இருக்க போகுது. நான் சொன்ன இந்த 4.5 மாதம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எதை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும். அதனால் நீங்கள் தொட்டதை துலங்கும், வச்சதை விளங்கும், எதிர்பார்க்கறதுக்கு நிச்சயம் நடக்கும். இந்த நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள், திருமண தடையாக இருக்கும். நிறைய பொண்ணு பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்த்த நேரமா அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்குமா தவிர ஆனால் உங்களுக்கு தாமதமாக இருந்திருக்கும். திருமண யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 2ல் குரு இருக்காரு. மிதுன ராசிக்கு 2ல் குரு. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல குரு பார்வை இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. அப்போ உங்களுக்கு 2ல் குரு இருக்காரா? அப்போ குருன்றது எப்போ பயிற்சியானாரு? இந்த போன மாதம்தான், ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் குரு பயிற்சியாகிறாரு. ஜூலை மாதத்தில் சனி வக்ரமாகிறாரு. இது 2மே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடிச்சாலும் போக மாட்டார். அப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக 2025 அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி குரு உங்கள் ராசியில் உட்காந்தார். அதிலிருந்து நிறைய போராட்டம். அப்படி பார்த்தா குரு ஜென்மத்தில் உட்காந்து நல்லது பண்ணல. சனி வேற பார்க்கும்போது ஜீவனே சனியை பிடிச்சிட்டாரு. உரலுக்கு ஒரு பக்கத்திட்டி மத்தாளத்துக்கு 2 பக்கத்திட்டின்ற மாதிரி உங்களுக்கு என்னாச்சு? தொழில் முடங்கி போச்சு, நிம்மதி இல்லை, கருத்து வேறுபாடு. இதுல நிறைய பேருக்கு மருத்துவ சார்ந்த செலவுகள், உடல் உபாதிகள், நிறைய பிரச்சனை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும், சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரின்றது இது எல்லாம் தாண்டி, அதாவது இது உங்களுக்கு ஒரு இடைவேளை மாதிரி. சரிங்களா? ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு இது ஒரு கேப். அப்போ இந்த 4.5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க, சிறகு விரித்து பறக்க போகிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் இந்த ஜீவன சனி உங்களை விட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தீரும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், தொழிலில் இருக்கக்கூடிய மேன்மை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த 4.5 மாதத்தில் கண்டிப்பாக டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் தொழில் இல்லாமல் சிரமம் படுறவங்களுக்கு நல்ல தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்க போகுது. பொதுவாக இந்த விளையாட்டுத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதை விட இந்த சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமாக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட், காயின் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், இவங்களுக்கு எல்லாமே, அதாவது தொழிலுக்கு தாங்க இது முக்கியத்துவம். ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஜீவன சனி, தொழிலுக்கே பிடிச்ச சனி. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான சங்கடங்கள் சரியாகுது, ஹெல்த் பிரச்சனை சரியாகுது, மன வருத்தங்கள் சரியாகுது, பொதுவாகவே குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு இந்த 2 கிரகமே உங்களுக்கு ஃபேவராக இருக்க போகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகுது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம். முயற்சி எடுக்கல அப்படின்னா நம்ம அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு குருவும் ஃபேவரா வந்துட்டாரு, சனி பகவானும், அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? பழமொழி சொல்லுவாங்க, நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது பண்றாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.